தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த முருகன் என்பவரது மனைவி வேறொரு நபருடன் சென்று விட்டதால் குழந்தைகளை வீட்டுக்கு கோரி ஆட்கொண்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மனைவி வேறொருவருடன் விரும்பி சென்றதால் ஆட்கொண்டு வழக்கு எதுவும் கையில் விடாது என்றும் உரிய குடும்ப நல நீதிமன்றத்தை நாடி தீர்வு பெறலாம் என்றும் தென்காசி ஆடம்பரம் நீதிமன்றத்தில் வழக்கில் குழந்தைகள் ஊழல் நிலையில் தாக்கல் உத்தரவுக்கு வழக்கு அரியலூர் மாவட்டம் விவசாயி உயிரிழந்ததாக கூறப்படுவதற்கு போலீசார் விசாரித்து வருகிறார்கள். உடலை மைதானத்தில் எரியும் பணியை சிலையில் உடல் சரியாக எரியாமல் கிடப்பதாக கூறியுள்ளார். மழையால் தீ அடைந்திருந்த பகுதியில் மண்டத்தை வீசி உடலை எடுத்திருக்கிறார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு எரிவித்த வண்டிகளில் கண்காட்சி ஆதரவு உள்ளதாக தேடியுள்ளனர். அதே நேரத்தில் அஸ்திக்காக சிலை சாம்பலை விரட்டி பார்த்தபோது இரண்டு திசைகள் இருப்பதால் கண்காட்சி சிலையில் பகவதிக்கு நிகழ்ந்ததாக என்று கூறப்படுகிறது. திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் இனோவா காரில் சாதாரண நிலையில் வந்த ஆந்திர போலீசார் உடலை போல் காற்றில் ஈடுபட்டதாக கூறி சித்தம்மா என்பவரையும் அவரது மகனையும் துப்பாக்கி முறையில் கைது செய்தனர். ஆந்திர போலீசார் இருவரும் கருப்பட்டாயமாக காரில் ஏற்றுவதை பார்த்து அங்கிருந்த பொதுமக்கள் கைது நடவடிக்கைக்கு தமிழக காவல்துறையினர் துறைகள் அனுமதி பெற்றுள்ளீர்களா என கேட்டு வாக்குவாதம் செய்தனர். கிருஷ்ணகிரியை சேர்ந்த தாயும் மகளும் ஆந்திராவில் போதைப் பொருட்களை விற்பனை செய்துவிட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருவதை வாடிக்கையாக வைத்திருந்ததாகவும் அவர்களை பின்தொடர்ந்து வந்து பிடித்திருப்பதாகவும் ஆந்திர போலீசார் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சாலையில் நடந்த சென்ற சிறுவனை தெருநாய்கள் துரத்தி சென்று கடித்தனர். இதனால் அவரை எடுத்து ஓடிய சிறுவன் கீழே விழுந்தார். ராசிபுரம் திருவிக நகரில் கடந்த 2 நாட்களில் 3 சிறுவர்களை நாய் கடித்ததாகவும் இதற்கு நகராட்சி நிர்வாகம் முடிவு கட்ட வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரி பகுதியில் நடத்திய வாகன சோதனையில் முருகன் என்பவர் காரில் எடுத்து வந்த 24 தங்க காசுகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பெங்களூரில் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றும் முருகன் தன்னிடம் உள்ள தங்க காசுகளை நகையாக மாற்ற பெண்ணாகரம் அருகே உள்ள சொந்த ஊருக்கு எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. வாகன சோதனையின் போது அவரிடம் உரிய ஆவணங்கள் இல்லாததால் 15 லட்சம்